எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனை நன்றாக கொம்பு செய்து விடுகிறார்கள். எடப்பாடி கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் என்று தகவல் வருது பிஜேபியோட. ஆனால் பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்றாக சேர்ப்பது, ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை ஒன்று சேர்ப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர தான் செங்கோட்டையனை இன்றைக்கி கண்டிப்பாக கொம்பு செய்து விடுகிறார்கள் என்பது தெரிகிறது. ஒய் ப்ரொடெக்ஷன், ஒய் செக்யூரிட்டி கொடுக்க போகிறாங்கலாம் தகவல் பேச்செல்லாம் அடிப்படுது. ஏன் அதிமுக பிஜேபி கிட்ட போய் பலியாகுது? ஏன் எடப்பாடி அவ்வளோ வீராவேசம், 1.5 வருஷம் வீராவேசம் பேசின எடப்பாடி எதுக்காக போய் வந்து அமித்ஷா கிட்ட உட்காந்து பொம்புறாரு? ஏன்னா நீங்கள் 4 வருஷம் நீங்கள் செஞ்ச கவர்மெண்ட்டில் நடந்த தவறுகள், ஊழல்கள், கொள்ளை அடித்தது அதெல்லாம் கோப்புகளாக உங்கள் முன்னால் நீங்கள் அணிவகுத்து நிற்கின்றாங்க. அதோட பலன் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கணும். அவ்வளோதான். 30 நவன் தண்ணி குடிப்போம். இன்றைக்கி செஞ்சீங்க, இன்றைக்கி அனுபவிக்கணும். அவ்வளோதான். போச்சுங்க கதை. கொத்தடிமைகளுக்கு கூக்குரலிடுவதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. எவ்வளோ அசிங்கங்க இதை நான் கேட்குறேன். 1.5 வருஷம் பேசாத பேச்சு இந்த கர்மத்துக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போய் சேர்ந்துருக்கலாம். நீங்கள் அமித்ஷா கிட்ட பேச உக்காந்தீங்கனாலே உங்கள் கதை முடிஞ்சிடுச்சு. அது இருவழி பாதை கிடையாது. அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்டு புரியுதுங்க. அது இப்படி கிடையாது, இப்படி கிடையாது, இப்படி. செங்கோட்டையன் வச்சு அவங்களோட பிளான் என்னவா இருக்கும்? எடப்பாடி அவர்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுமே போய் டெல்லி தலைவர்களை சந்திச்சுட்டு வந்தார். தான் நீக்கப்பட போகிறோம் அப்படிங்கிறத அவரே உணர்ந்துட்டாங்க. டெல்லி மேபி அவருக்கு தகவலை தெரிவிச்சிருக்கலாம். எடப்பாடிக்கு ஆறுதல் பரிசு அண்ணாமலை. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்தார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு வந்தது. அண்ணாமலை அவர்களும் சந்திச்சுட்டு வந்தார். இந்த சூழலில் எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் திரும்புகிறாரா அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு இது போயிட்டு இருந்தது. இந்த சூழலில் செங்கோட்டையன் அவர்களுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் போய் டெல்லியில் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. என்னதான் சார் நடக்குது டெல்லி வட்டாரம்? இது எதுவுமே அதிகாரப்பூர்வ சந்திப்பு கிடையாது. செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்திச்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது அதிகாரப்பூர்வமாக வந்துதான்? ஃபோட்டோ வந்துச்சு சார். ஃபோட்டோ வந்து ஃபைன். இது பெரிய விஷயம்தான். இது கண்டிப்பாக அதிமுக உள்வாரத்தில் பிஜேபி தலையிடுது. எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையனை நன்றாக கொம்பு செய்து விடுகிறார்கள். இது எடப்பாடி கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் என்று தகவல் வருது பிஜேபியோட. ஆனால் பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்றாக சேர்ப்பதில், ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை ஒன்று சேர்ப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடியை வழிக்கு கொண்டு வர தான் செங்கோட்டையனை இன்றைக்கி அவர்கள் கண்டிப்பாக கொம்பு செய்து விடுகிறார்கள் என்பது தெரிகிறது. ஒய் ப்ரொடெக்ஷன், ஒய் செக்யூரிட்டி கொடுக்க போகிறாங்கலாம் தகவல் பேச்செல்லாம் அடிப்படுது. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியாது. கூட்டணி 2026 தேர்தலில் ஒரு வலுவான கூட்டணி ஒன்றுபட்ட அதிமுகவோட சேர்ந்து பிஜேபி, என்டிஏ, அவங்க அமித்ஷா எடப்பாடி பார்த்தவொன்னே ஒரு ட்வீட் போட்டார், 26ல் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு. அதிலே புரிஞ்சுக்கலாம் அவங்க எடப்பாடியும் வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அமைய போகிறது கூட்டணி தான், தனி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி கிடையாதுன்றதையும் மக்கள் மன்றத்தில் நிறுவிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் எடப்பாடி தான் சரியாயிட்டாரே, இப்போ என்ன, இப்போ மறுபடியும் அதிமுக உள் விவகாரத்தில் பிஜேபி விளையாடுதுன்னு கருதி கொண்டு இருக்கும் பொழுது செங்கோட்டையன் விஷயம் வருது. செங்கோட்டையன் விஷயம் அது கண்டினியூஸாக அதுக்கு பிறகு ஒரு நிர்மலா சீதாராமனை பார்த்தது, அதுக்கு பிறகு அந்த ஃபோட்டோ வந்ததே ஒழிய ஸ்டேட்மெண்ட்டாக எதுவுமே வரல. அதுதான் பிஜேபியோடைய நயவஞ்சக அரசியல் என்பது. அதுதான் நம்ப வைத்து கழுத்தறுப்பதும் முதுகில் குத்துவதும் பிஜேபிக்கு கைவந்த கலை. சிவசேனாவுக்கு இன்றைக்கு என்ன நடந்து முடிந்ததோ அது இப்பொழுது அதிமுகவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாவுக்கு என்ன நடந்ததோ அது இன்றைக்கு அதிமுகவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சிறிய மீன்களை பெரிய மீன்கள் விழுங்குவது இயல்பானது தான், இயற்கை தான். பெரிய மீன்களை திமிங்கலங்கள் விழுங்குவது அதைவிட இயற்கையானது. அதுதான் இன்றைக்கி இந்திய அரசியலில் நடந்துகிட்டு இருக்குது. சரி தப்புன்னெலாம் எவனும் இன்றைக்கி நியாயம் பேச முடியாது. ஏன் அதிமுக பிஜேபி கிட்ட போய் பலியாகுது? ஏன் எடப்பாடி அவ்வளோ வீராவேசம், 1.5 வருஷம் வீராவேசம் பேசின எடப்பாடி எதுக்காக போய் வந்து அமித்ஷா கிட்ட உட்காந்து பொம்புறாரு? ஏன்னா நீங்கள் 4 வருஷம் நீங்கள் செஞ்ச கவர்மெண்ட்டில் நடந்த தவறுகள், ஊழல்கள், கொள்ளை அடித்தது அதெல்லாம் கோப்புகளாக உங்கள் முன்னால் நீங்கள் அணிவகுத்து நிற்கின்றாங்க. அதோட பலன் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அவ்வளோதான். உப்பத்தினவன் தண்ணி குடிப்போம். அன்றைக்கி செஞ்சீங்க, இன்றைக்கி அனுபவிக்கிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒழுங்காக நியாயமாக இருந்தீங்கன்னா உங்களை இன்றைக்கி எத்தனை அமித்ஷா வந்தாலும் உங்களை ஒன்றும் தலையை சீவிட முடியாது. சிபிஎம் வந்து பினராயி விஜயன் கேரளாவில் கவர்மெண்ட் 10 வருஷமாக இருக்குது, 9 வருஷமாக இருக்குது. அவங்கள போய் பிடிக்க சொல்லுங்கள். ஏன் மம்தா பானர்ஜியை கூப்பிட்டு மிரட்டி வைக்க சொல்லுங்களேன். 4 மந்திரியை போடலாம். மம்தாவை மிரட்ட முடியல, மம்தா வழி கொண்டு வர முடியல. அப்படி ஒன்றும் எல்லாரையும் நீ கத்தி முனையில் காலடியில் விழ வச்ச முடியாது. அப்போ எதுக்காக போய் நீங்கள் வந்து இன்றைக்கி காலில் விழுறீங்க? உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதோட பலனை உப்பத்தின்னீங்க, தண்ணி குடிக்கிறீங்க. அவ்வளோதான். எடப்பாடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்திப்பில் வந்து அமித்ஷா எதிர்பார்த்தது எனக்கு நடக்கலையோ, அதனால தான் மறுபடியும் செங்கோட்டையன் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல. ஓகே. அவர் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா 2 விஷயம். ஒன்று, பிஜேபி கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளணும். 2வது, அதிமுகவில் எல்லாரையும் ஒன்றா சேர்த்துக்கணும்.
பிஜேபி கூட்டணிக்கு வருவதை அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். பிஜேபி அலையன்ஸுக்கு ஓகேன்ட்டார். ஆனால் இந்த பிரிஞ்சவங்களை சேர்க்கறத முடியாது, யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜகா வாங்குறாரு. யோசிச்சு சொல்கிறேன்லாம் நீங்கள் அமித்ஷா கிட்ட பேச முடியாது. நீங்கள் அமித்ஷா கிட்ட பேச உக்காந்தீங்கனாலே உங்கள் கதை முடிஞ்சிடுச்சு. அது இருவழி பாதை கிடையாது. அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கணும். புரியுதுங்களா? அது இப்படி கிடையாது, இப்படி கிடையாது, இப்படி. அவர் சொல்லுவார், நீங்கள் கேட்டுக்கணும். எதிர்த்தெல்லாம் நீங்கள் பேச முடியாது. உங்களுக்கு அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. அப்படி இருந்துன்னா நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டீங்க. சமமாக உட்காந்து பேசுகிறதுன்ற வாதத்துக்கு அங்கே இடமே கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டார், இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒத்துக்கல. அது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க செங்கோட்டையனை நல்லா இன்றைக்கி கொம்புசி விட ஆரம்பிச்சிட்டாங்க. செங்கோட்டையன் வச்சு அவங்களோட பிளான் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? செங்கோட்டையனை எவ்வளோ தூரம் திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு திருப்ப பார்ப்பாங்க. செங்கோட்டையன் எந்த அளவுக்கு அதுக்கு ஒத்துழைக்கிறாரு, செங்கோட்டையன் அவ்வளோ பெரிய தலைவராக ஆளுமை இருக்கான்லாம், அதெல்லாம் பெரிய கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி அதெல்லாம். ஆனால் ஒரு கலகத்தை உண்டாக்க முடியும். இன்றைக்கி ஒரு பெரிய கலகத்தை அதிமுகவுக்குள்ள உண்டாக்க முடியும். எடப்பாடிக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்க முடியும். கொங்கு மண்டலத்திலேருந்து உண்டாக்க முடியும். அப்புறம் வேறு மண்டலங்களில் இருக்கவங்களும் எடப்பாடியை பிடிக்காதவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்க. பொதுக்குழுவில் தானே பிஜேபி கூட்டணி வேணான்னு சொன்னீங்க. அப்புறம் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்த பிறகு கூட்டணியை பற்றி பேச்சு வரும்போது, கூட்டணி பற்றி இப்போ எதுவும் சொல்ல முடியாது, 6 மாதம் பொறுதான் ஏன் சொல்கிறீங்க, இது பொதுக்குழு எடுத்த முடிவு, எதுவாக இருந்தாலும் பொதுக்குழுவில் முடிவு செய்வோன்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போனல, அது என்னது இது? அப்போ 6 மாதம் பொறுத்துன்றது. இத்தனை நாளாக பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ திமுக தான் முதல் எதிரி, ஒரே எதிரி, வேறு யாரும் எதிரியே இல்லை, கூட்டணியை பற்றி 6 மாதம் பொறுத்து முடிவு செய்வோம்லாம் ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டீர்கள். போதும் கூட்டணி தலைமையிலேருந்து அறிவிப்பு போகிறோம். ஆனால் அமித்ஷா அவர்கள் ட்வீட் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, பேட்டிலையும் ஓப்பனாக சொல்கிறார், பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் டைம்ஸ் நவ் பேட்டிக்கு, டைம்ஸ் நவ் நியூஸ் தொலைக்காட்சி நடந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது கேட்குறாங்க, கூட்டணி தொடர்பாக பேச்சுக்கள் நடந்து வருகின்றனன்றார். அவர் தெளிவாக சொல்கிறாரு, என்டிஏ கூட்டணி, என்டிஏ ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துருக்காங்க. அமித்ஷா வாயிலேருந்துலாம் வார்த்தை வராதுங்க. ட்வீட்டெல்லாம் அமித்ஷா மோடிலாம் போட மாட்டாங்க, ஆள்லாம் கிடையாது, சொல்லிட்டு மாற்றி அதெல்லாம் வார்த்தையே கிடையாது. அமித்ஷா மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு இந்தியாஸ் நம்பர் 2 பவர்ஃபுல் பர்சன், இந்தியாவின் தம்பு கீழே வச்சுருக்காங்க அமித்ஷாவும், மோடியும் அமித்ஷாவும். அமித்ஷா அப்படி ஒரு ட்வீட்டை போடுறாருன்னா, இந்த பார் இதான், இவ்வளோதான், உனக்கு மெசேஜ் கொடுத்தாச்சு, கூட்டணி இருக்கா இல்லையா நான் முடிவு செய்வேன், நீ முடிவு செய்ய முடியாது, அந்த லக்ஸுரிலாம் உனக்கு கிடையாது. அங்கே போய் பார்க்க போத்தீங்க, நீங்கள் அமித்ஷாவை பார்க்க போனப்பையும் உங்கள் கதை முடிஞ்சிடுச்சுன்றான். யுவர் ஃபேட் வாஸ் சீல்டு, உங்கள் தலையெழுத்து முடிஞ்சு போச்சு. நீங்கள் வேறு எதையும் பேசுகிறதுக்கெலாம் உங்களுக்கு எந்த விதமான, அதாவது லக்ஸுரின்னு வாங்க, எந்த விதமான உரிமையும் எந்த விதமான வாய்ப்பும் உங்களுக்கு இல்லவே இல்லை. யூ ஆர் டோட்டலி சரண்டர்ட் மேன். முடிஞ்சு போச்சு உங்கள் கதை. கொத்தடிமைகளுக்கு கூக்குரலிடுவதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. எவ்வளோ அசிங்கங்க இதை நான் கேட்குறேன். 1.5 வருஷம் பேசாத பேச்சு, இந்த கர்மத்துக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போய் சேர்ந்துருக்கலாமே, ஒரு 8 சீட்டாக ஜெயிச்சிருக்கும். அன்றைக்கி அவ்வளோ வீராவேசம் பேசிட்டு இப்போ என்ன என்டிஏவாவது பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும், அவனுக்கு டெல்லியிலேயே மெஜாரிட்டி கிடச்சிருக்கும். உங்கள் பிரச்சனை அண்ணாமலையோட தான், பிஜேபியோட சித்தாந்தத்தோடையோ மோடியோடையோ அமித்ஷாவோடையோ கிடையாது. தனி மனிதர்களோட சித்தாந்தத்தில் பிரச்சனையால் தான் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் எந்த காம்ப்ரமைஸுக்கும் போவீங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது. பிரச்சனையோட மூல வேறு 4.5 வருஷம் நீங்கள் அடித்த கொள்ளை, அதுக்கு தான் இன்றைக்கி வேலையை கொடுக்குறீங்க. இல்லாட்டி ஏங்க போய் சரண்டர் ஆக போகிறீங்க? ஏன் உங்களுக்கு என்ன, எதனால் நீங்கள் சரண்டர் ஆகிறீங்க அதுக்கு சொல்லுங்கள். வேணான்னு சொன்னப்போ இருந்த அரசியல் நிலைமை இப்போ என்ன மாறிடுச்சு? ஆகவே இவர்கள் நன்றாக சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டார்கள். அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டாருன்னா இவங்க கதை சீல்டு, இவங்க ஃபேட்டு சீல்டுன்னு தான் அர்த்தம். அமித்ஷா உறுதியாக நம்புறாரு அந்த பிரிந்த அணிகள்லாம் இணைந்தால் அதிமுக என்ன ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு? கண்டிப்பாக நம்புறாரு, அது உண்மையும் கூட. ஒன்றுபட்ட அதிமுக என்றைக்குமே பிஜேபி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால், அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். ஹிஸ்டாரிக்கலாக 72ல் எம்ஜிஆர் அதிமுகன்ற கட்சியை ஆரம்பித்து இந்த 52 வருஷத்தில் 30 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. 72ல் 67 ஆட்சிக்கு 72 எலெக்ஷன் இந்திரா காந்தி, 71 அப்போ சட்டசபையும் பார்லிமெண்ட் ஒன்றா நடந்தது. ஏன்னா கேலண்டர் அப்படி இருந்தது, கவர்மெண்ட்லாம் கவரில் 1 இயர் முன்னால் கொண்டு வந்தப்போ கலைஞரும் அதுக்கு ஒத்துக்கிட்டார். அதனால் பேக் டு பேக் வந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த 52 வருஷத்தில் பேக் டு பேக் கவர்மெண்ட் அவங்க வந்ததே கிடையாது. சிறை சென்று வந்ததுக்கப்புறம் அதைத்தான் சொல்கிறேன், எம்ஜிஆர் உயிரோடு வந்த வரைக்கும் 3 தடவை, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு 2வது தடவை ஜெயிச்சாங்க. பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது, திமுக வரலாறுலே கிடையாது. அண்ணா திமுக வாக்கு வங்கி என்பது திமுக வாக்கு வங்கி விட எப்பயுமே எல்லா காலத்திலுமே கூட தான். திமுக கேடர் பார்ட்டி, அண்ணா திமுக பீப்புள்ஸ் பார்ட்டி. அண்ணா திமுகவோட ஒரே கொள்கை திமுக கெட்டவன், திமுக தீய சக்தின்றது தான், வேறு எந்த கொள்கையும் அண்ணா திமுக கிடையாது. ஆகவே அந்த அண்ணா திமுக ஒன்றுபட்ட அண்ணா திமுக வந்ததுன்னா வேறு எந்த கூட்டணி எப்படி இருந்தாலும் சிறிய சிறிய கட்சிகளை வச்சுக்கிட்டு கூட அண்ணா திமுகவை வீழ்த்த முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்க ப்ராப்ளம் என்னென்னா, பிஜேபி கூட சேர்ந்ததால் அவங்களுக்கு நெகட்டிவ் ஸ்விங் வருது. மைனாரிட்டிஸ் ஓட்டு பெரிய அளவில் வெளியில் போகுது. ஹிந்துஸ் ஓட்லையுமே பிஜேபியோட சேர்ந்ததால் 1% வெளியில் போகுது. உங்களுக்கு நிலையான தலைமை இல்லை, தலைமையை மாற்றி பேசுகிறாங்க. ஆமாம், அதுவும் ஒரு பெரிய விஷயம். இவர் இவ்வளோ அடம் பிடிக்கக்கூடாது. எடப்பாடி
தான் சுயநலத்துக்காக இடம் பிடிக்கிறார். ஓபிஎஸும் இவ்வளோ வருஷம் கட்சியில் இருந்தவர் தான். ஜெயலலிதாவால் அதிகமாக நம்பப்பட்ட ஒரு ஓபிஎஸ், எடப்பாடி கிடையாது. சசிகலா வாழ்க்கையில் செஞ்ச ஒரே தப்பு, பெரிய தப்பு, அதுக்கான வேலையை இன்ன வரைக்கும் அந்த அம்மா கொடுக்குறாங்க, எடப்பாடியை மந்திரியாக்குனது. அந்த அம்மா ஓபிஎஸ்ஸை நம்பியிருந்தாங்கன்னா இது நடந்தே இருக்காது. யாரை நம்பினாங்களோ அவங்களே முதுகில் குத்துனார். இன்றைக்கும் சசிகலாவோட இந்த நிலைமைக்கு காரணம் எடப்பாடி தான். எடப்பாடி நம்ம ஏன் பயப்படுறாருன்னா, ஓபிஎஸும் சசிகலாவும் உள்ளே வந்தாங்கன்னா தான் கதையை முடிச்சுடுவாங்க அதிமுகவுள்ளன்னு அவர் பயப்படுறாரு. அவர் அளவில் அது நியாயமான பயமும் கூட. ஆனால் கட்சி நலன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுபட்ட அதிமுகவை தான் எல்லா தொண்டனும் விரும்புகிறான். ஒன்றுபட்ட அதிமுக எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் பிஜேபியோட போய் ஒன்றுபட்ட அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக, பாரிவேந்தர், ஏசி சண்முகம், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், இந்த கூட்டணி அப்படியே வந்ததுன்னா வலுவான கூட்டணி அது. அதாவது ஆன்டி பிஜேபியை 5 வருஷம், அடுத்த வருஷம் இன்னும் திமுக கவர்மெண்ட் சந்தி சிரிக்கும். ஆன்டி இன்கம்பன்சிப் தலைக்கு உச்சத்தில் இருக்கும். கண்டிப்பாக அப்போ வந்து ஆன்டி பிஜேபி, ஆன்டி டிஎம்கே டைல்யூட் பண்ணிடும். டஃப் ஃபைட் இருக்கும். ஆட்சி மாற்றம் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் இதில் புதுசாக விஜய் ஃபேக்டர் வந்திருக்கிறதால ஃபைட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சூழ்நிலை போகலாம். திமுக ஒருவேளை கூட்டணி, ஏன்னா திமுகவும் மிக வலுவான கூட்டணி, பணம் இருக்குது, மீடியா இருக்குது, அவங்க மக்கள்கிட்ட போகும்பொழுது அவங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் சத்தியமாக தனி மெஜாரிட்டி திமுகவுக்கு வராது. கூட்டணி அரசு தான், திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். முதன்முறையாக தமிழக சட்டமன்றம் தொங்கு சட்டமன்றமாக அமையப் போகிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதிமுகவில் எடப்பாடி அவர்களுக்கு அடுத்தபடியாக பவர்ஃபுல்லாக இருக்க தலைவர்கள் வந்து வேலுமணி, தங்கமணி தான். அவர்கள் கொங்கு பகுதியை சேர்ந்தவர்கள் தான். அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? பிரிந்தவர்களாக ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுனா அவங்க முழுக்க பிஜேபியோட போகணும், எல்லாரும் ஒன்று சேரணும்னு விரும்புகிறாங்க. அமித்ஷாவோட எண்ணம் தான் அவங்களது. ஆமாம், அமித்ஷாவோட எண்ணம் தான் அவங்க எண்ணமும். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுகவும் பிஜேபியும் அலைன்ஸ் வந்ததுன்னா வெற்றி வாய்ப்பு அதிகம். லேட்டஸ்ட்டாக இன்னொரு தியரி என்ன வருதுன்னா, விஜய் ஃபேக்டர் வந்து ஒன்றுபட்ட அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தாலும் அதுக்கு கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். பெரிய அளவில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா விஜய் வந்து கடுமையாக ஓட்டை உடைக்கிறார். அவர் வந்து ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டையும் உடைக்கிறாருன்றாங்க. ஸோ அவர் எல்லார் ஓட்டையுமே உடைக்கிறார். டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு, ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறார். அதனால் வந்து அது எப்படி வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும்? கூடுதலாக திமுக கூட்டணி கொடுக்குமா, அதிமுக கொடுக்குமான்றதான் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதுமே அறிந்த முகமாக விஜய் இருந்தாலும் அந்தந்த தொகுதியில் வந்து ஒரு அறியப்பட்ட முகமாக இருக்கிறது தானே வேட்பாளராக இருக்கணும். இல்லை, அது அதில் ஒரு கேள்வியாக நம்ம சொல்ல முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ஓட்டில் 1 ஓட்டு விஜய் ஓட்டாக இருக்குது. குடும்பத்தில் 5 ஓட்டில் 1 ஓட்டு விஜய்க்கு இருக்குது. நான் வந்து என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் இப்படி ஒரு ஆதரவு வந்து புதிதாக வர ஒருவருக்கு பார்த்ததே இல்லை. நான் கமலுக்கு பார்த்துருக்கேன், விஜயகாந்துக்கு பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான ஆதரவு ஒரு புது பிளேயருக்கு வந்ததே இல்லை. ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன். ஆதரவுனா எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? நாங்கள் ஓட்டு போடுவோன்றாங்க. இந்த 2 பேரும் எங்களுக்கு வேணால் நாங்கள் விஜய்க்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவோன்றாங்க. பாரம்பரிய திமுக குடும்பங்களில் ஒரு ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். 12 பேர் இருக்க ஃபேமிலி, 3 தலைமுறை திமுக. இந்த பெரியவர் இறந்துட்டார், அடுத்த தலைமுறை இருக்காங்க. இந்த பெரியவரோட மனைவி அந்த அம்மா பாட்டியம்மா இருக்காங்க. 12 பேரில் வந்து 9 ஓட்டு விஜய்க்கு போகுது. பெண்கள் ஓட்டு அதிகமாக போகுது, இன்க்ளூடிங் மாதம் ₹1000 வாங்குறவங்க. இன்னொரு ஃபேமிலி 4 பேர், 3 விஜய் கூட சொன்னார் சமீபத்து பேச்சில் வந்து பெண்கள் தான் திமுக ஆட்சி அகற்றுவார்கள். உண்மைதான். 4 பேர் இருக்க இன்னொரு ஃபேமிலி, அவங்க 3 பெண்கள் ஒரு ஆண். அவங்க வந்து 3 பெண்களும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்றாங்க, இன்க்ளூடிங் ₹1000 ஸ்கீமில் இருக்கவங்க. உண்மையிலேயே நான் சொல்கிறேன் சிவா, நான் வந்து நிறையா திமுகவுக்கு எதிராக பேசுகிறேன். ஆனால் இஷ்யூ அடிப்படையில் தான் பேசுகிறேன். திமுகவை எதிர்க்கணும்னு நான் எங்கேயுமே எதிர்க்கினது கிடையாது. இஷ்யூ அடிப்படையில் தான் பேசுகிறேன். பிஜேபிக்கும் திமுகவும் வர பிரச்சனை இல்லை. நான் திமுகவை தான் ஆதரித்து பேசிகிட்டு இருக்கேன். சமநிலையோட எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல் நான் சொல்கிறேன். நான் 100% சமநிலையோடு நான் சொல்கிறேன், நடுநிலையோடு சொல்கிறேன். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 1 வருஷம் பொறுத்து எலெக்ஷன் வரப்போகுது. இது அப்படியே ஓட்டாக மாறுமா, பூத்துக்கு அவங்கள கொண்டு வர முடியுமா, அது நியாயமான கேள்வி, நான் அதை ஒத்துக்கிறேன். பட் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் கரெக்டாக எலெக்ஷனுக்கு இன்னும் 1 மாதம் 1 வருஷம் இருக்குது. அடுத்த வருஷம் நேரம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம். விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் வந்து அடுத்த எலெக்ஷனில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். அது வந்து யானைப்படுத்தா குதிரை மட்டும்னு ஒரு 30% அது சரிவு இருந்தால் கூட விஜய் உடைக்கக்கூடிய ஓட்டு பெரிய சேதாரத்தை 2 தரப்புக்கும் ஏற்படுத்த போகுது. யாருக்கு அதிகமாக ஏற்படுத்த போகுதுன்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து மிகப்பெரிய அவருக்கு வந்து ஆதரவு இருக்குன்னா அது எதை பேஸ் பண்ணி? அவருக்கு ஸ்டார் வேல்யூவா இல்லை இங்கே இருக்கிற ஆட்சிக்கு எதிரான ஒரு மைண்ட் செட்டா? நல்ல கேள்வி. அதாவது ஸ்டார் வேல்யூ ஒரு பக்கம்னா, இன்னொன்று என்னென்னா, இந்த 2 பேரும் வேணான்ற மனநிலை தமிழ்நாட்டில் எப்பயுமே இருந்துகிட்ருக்கு. எனக்கு திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம். ஆனால் அது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இருந்த வரைக்கும் வந்து பெரிய அளவில் மேலே எழும்ப முடியாமல் இருந்தது. ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஜெயலலிதாவா, கருணாநிதியா, சூரியனா, ரெட்டையிலையான்னு போயிட்டு இருந்தாங்க. இந்த 2 பேர் மரணத்துக்கு பிறகு உண்மையிலேயே அதில் வந்து ஒரு அந்த எண்ணம் அதிகமாக இருக்குது. 21 ஸ்டாலின் ஜெயிச்சது ஒன்றும் மிகப்பெரிய அளவில் திமுக விரும்பியோ இல்லை ஸ்டாலினை விரும்பியோ போட்ட ஓட்டு கிடையாது. அது 10 வருஷம் இருந்துட்டாங்க, ஒரு ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படின்னு போட்ட ஓட்டு.
ஆனால் 10 வருஷம் இருந்தாலும் 10 வருஷம் பொறுத்து அதிமுக கூட்டணிக்கு பிஜேபி மாதிரி நெகட்டிவ் ஃபோர்ஸை கையில் இருந்தும் ஜெயலலிதா மாதிரி பாப்புலர் லீடர் இல்லாமலும் அவங்க 75 சீட் அந்த கூட்டணி அடிச்சது. அதுக்கு 2 வருஷம் முன்னாடி நடந்த பார்லிமெண்ட்டில் வாஷ் அவுட்டு, ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க, 38 சீட் அவங்க அடித்தாங்க, கிட்டத்தட்ட அது வாஷ் அவுட். ஆனால் கரெக்டாக 2 வருஷம் பொறுத்து நடந்த எலெக்ஷனில் அந்த கூட்டணி வந்து 75 சீட்டு, 66 சீட்டு திமுக, அதிமுக 5 சீட்டு, பாமக 4, அதிமுக அடிச்சுது. அதுவே ஒரு மிகப்பெரிய முதல் 4 மணி நேரம் ரிசல்ட் மாறி மாறி வந்தது. ஸோ அதிமுகவோட கோர் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குது. அப்படி இப்போ அது 20% ஆயிருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த 2 பேரும் வேணான்ற உணர்வு இந்த 4 வருஷத்தில் மக்கள் மத்தியில் அதிகமாக வந்திருக்குது. அதிமுக சரியாக திமுகவும் சரியும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கலைஞர் போனோன்னே ஜெயலலிதாவும் போயிட்டாங்க. அது இயற்கையான நிகழ்வுலாம் மட்டும் பார்க்காதீங்க. அதிமுக சரியுதுன்னா திமுகவும் சரியும். உன்னை நம்பி தான் ஒன்று இருக்குது. இந்த 2 பேரும் வேணான்ற உணர்வு 50 வருஷமாகவே மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ அது அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னொன்று, அவருடைய சினிமா புகழ் அவங்களுக்கு வந்து அது ஒரு அடிஷ்னல், அதுதான் அட்வான்டேஜ். வேற என்ன, வேறு மக்கள் எப்படி அறிஞ்சாங்க. அவர் சினிமாக்காரராக இருப்பதால் குறிப்பாக பெண்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இளைஞர் மத்தியில் அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியில் வெறும் ஆன்டி பிஜேபியை வச்சுக்கிட்டு திமுகவால் இனிமேல் வண்டியை ஓட்ட முடியாது. திமுக வந்து திமுகவுடைய பாரம்பரிய வாக்கு வங்கி கிட்ட திமுகவோட இருக்கக்கூடிய இடதுசாரிகள் விசிக எல்லாம் 1%, காங்கிரஸ் 4%, மொத்தமே இது 6% தான். இப்போ கடந்த தேர்தல் அமைஞ்ச மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி திமுக ப்ளஸ்ஸாக மாறினது இல்லை. 2026 அது தொடருமா இல்லை மாறுமா? அது 2021 அதிமுக பாஜக கூட்டணி 19லையும் 24லையும் பிஜேபி கூட இருந்ததால் அதிமுக தோத்துது. 24 கூட நிற்கல, அது வேற. 19ல் தோத்துது. அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுன்னா 2 எலெக்ஷனில், ஏன் 3 எலெக்ஷனில், 14, 19, 24. 14ல் ஜெயலலிதா இருந்தாங்க, 19, 24 ஜெயலலிதா இல்லை, திமுக. பிஜேபிக்கு எதிராக திரண்டு வந்து வாக்களித்த மக்கள் பார்லிமெண்ட்டில். அசம்பிளியில் பிஜேபி கூட இருந்தாலும் அந்த அளவுக்கு அது இருக்கக்கூடிய கூட்டணியை, குறிப்பாக அதிமுக கூட்டணியை பார்லிமெண்ட்டில் தோக்கடித்த மாதிரி தோக்கடிக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கணிப்பு. அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி நிறையா இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்தில் அதுவும் நிறையா ஆகும். ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக கை கொடுக்குறாது, அசம்பிளியில் கொடுக்காது. அசம்பிளி ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது, திமுக வேணுமா வேணாமான்றது. அப்போ ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி சென்டிமெண்ட்டை ஆன்டி இன்கம்பன்சி, ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஸ்டாலின் சென்டிமெண்ட் டைல்யூட் பண்ணிடும், சமப்படுத்திடும். அப்போ போட்டி கடுமையாக இருக்கும். பார்லிமெண்ட்டில் மறுபடியும் கூட பிஜேபி கூட்டணி மண்ணக்கவும் 40 சீட்டு பாண்டிச்சேரியோட சேர்த்து. ஆனால் அசம்பிளியில் வந்து திமுக வந்து 21ல் ஜெயிச்ச மாதிரி 26ல் சத்தியமாக ஜெயிக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததே கிடையாதுங்க. இன்னொன்றுங்க, இவங்களை வந்து இவங்க அதை காமிச்சு தான் இவங்க வண்டி ஓடுது. மோடி, இந்து, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவா, ஒரு நாடு ஒரு அவனும் ஏகப்பட்ட தப்பை பண்ணுறான். அது இவங்களை வாழ வைக்கிற தெய்வம் மோடி தாங்க. திமுகவோட தோழமை கட்சிகளும் யாருக்காவது கோயில் கட்டி கும்பிடணுன்னா 36 மாவட்டத்துலையும் நரேந்திர மோடிக்கு தான் கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா இவங்களை வாழ வைக்கிற தெய்வம் அவர் தான். இந்த கூட்டணியோட ஒற்றுமையையும் மோடி தான் உறுதிப்படுத்துகிறாரு. திமுக வண்டியையும் அவர் தான் நல்லா ஓட்ட வைக்கிறாரு. தமிழ்நாட்டில் கொள்ளை அடித்த பிறகும் இவங்களால் வந்து இன்னொரு தடவை ஆட்சிக்கு வர முடியுன்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியுது. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குன்னா அது காரணம் மோடி அங்கே இல்லை, ஒரு நான் பிஜேபி கவர்மெண்ட் இருக்குன்னா இவங்க கதை கந்தலிங்க. அதனால் 26ல் நான் சொல்கிற அந்த 4 முனை போட்டி மிக கடுமையாக இருக்கும். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொன்னாலுமே நீங்கள் கன்ஃபார்ம் நிறைய பேர் பொதுவாக பேசுகிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் ஒரு இதான, நம்ம கூட்டணி மாற முடியாது, திமுக கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து 100% அதான் உண்மை. அவங்க கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருந்த விசிகா, நான் கொஞ்சோண்டு கூட சொல்ல மாட்டேன், ஊசலாட்டத்தில் இல்லை, வருத்தத்தில் இருந்த சிபிஎம், இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சோத்து பருக்க மாதிரி உள்ளே ஒட்டிகிட்டு இருந்த ஆசையும் துடை தெரியப்பட்டு விட்டது. திமுக கொடுக்குறத வாங்கிட்டு இவங்க போகணும். இனிமேல் எங்கே போவாங்க? விஜயோட போயெல்லாம் ஜெயிக்க முடியாது, கெடுக்கலாம். ஜெயிக்கிறதுலாம் உறுதி கிடையாது. திமுகவோட போனீங்கன்னா ஜெயிக்கிறது உறுதி. திமுக கூட்டணியில் கையெழுத்து போட்டிங்கன்னா ஜெயிச்சதுக்கு சமம். அது அதான் விளையாட்டாக சொல்லுவாங்க. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் அறிவாலயத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்குறதுக்கு சமம். ரெண்டும் ஒன்று தான். அப்படி தான் கடந்த 3 எலெக்ஷனாக நடந்திருக்கு, 19, 21, 24, 26லையும் அதுதான். வேறு வழி கிடையாது. அவங்க ப்ளே பண்ணி, அவங்க வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் தே ஹவ் டு ஸ்விம் வித் தம் ஆர் தே ஹவ் டு சிங்க் வித் தம்னுவாங்க. அவங்களோட நீந்தணும், இல்லை அவங்களோட மூழ்கணும். ஸோ அமித்ஷா எடப்பாடியை சந்திச்சுட்டு வந்த பிறகு, அந்த சந்திப்புக்கு பிறகு 26ல் என்டிஏ கூட்டணி தான் அரசு தான் எடப்பாடி அமித்ஷா சொன்ன பிறகு வந்திருக்கக்கூடிய இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா, திமுக கூட்டணி மேலும் வலுப்பட்டு இருக்கிறது. ஒருத்தவங்க கூட அங்கேருந்து வெளியில் போகணும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா புதுசாக விட தேமுதிக உள்ளே போகணுன்றாங்க. அந்த மாதிரி புது பிளேயர்ஸ் வேணால் உள்ளே போகலாம், வேறு யாரும் போக முடியாது. கொடுக்குறத வாங்கிட்டு போகணும். இவங்க பெரிய அளவில் இவங்களால் பார்கெனிங்லாம் பண்ண முடியாது தான் என்னுடைய கணிப்பு. எங்கே போவாங்க இவங்க? ஏன்னா இவங்க சத்தியமாக பிஜேபி பக்கம், ஏடிஎம்கே பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது.
சீமானுடைய விஜயோடைய போகிறதுன்றது வந்து அது வந்து தோற்று போகிறதுக்கு தான் சமம். மக்கள் நல கூட்டணி அது. அப்போ கொடுக்குறத வாங்கிட்டு இவங்க போகணும். இப்போ போன தடவை கொடுத்த 6 சீட்டு அப்படியே கொடுப்பாருங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலெலாம் கொடுக்க வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு. இதுலேயும் திமுகவுக்கு சாதகமாக முடிஞ்சிருச்சு இல்லையா? இதுவும் சாதகமாக முடிஞ்சிச்சு. அதை தான் நான் சொல்கிறேன், திமுகவுக்கு நல்ல நேரம் அவ்வளோ நல்லா இருக்குது. சுக்கரதசை சோண்டு அடிக்குது. தமிழ்நாட்டு வரலாறுலேயே லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் தான். ஏன்னா அவருக்கு எதிர்க்கட்சி தலைவரே கிடையாது, நம்ம அடிக்கடி பேசின மாதிரி. 3வது முறை அவருடைய 2வது முறையாக அவருடைய வெற்றியை பிஜேபி உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது கூட நான் சொல்லலாம். என்ன ஒன்று, இழுபறியில் வரும். இழுபறியில் வந்ததுன்னா கூட்டணி அரசு அந்த நேரத்தில் அந்த இது அவங்களுக்கு அமையலாம். இப்போ அவங்களுக்கு நேரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் அவங்களும் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். விஜய் ஃபேக்டர் வந்து ஒரு பெரிய கிலியை எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை. விஜய் ஜெயிச்சு ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. விஜய் சொன்ன மாதிரி திமுக வர்சஸ் தாவேக்கான்லாம் கூட்டணி அப்படிலாம் போகாது. ஆனால் விஜயால் உடைக்க முடியும் ஓட்டை. வில் பி அ ஸ்பாயில்ஸ் போட்டுனாங்க. ஸ்பாயில்ஸ் போட்ட பாட்டு தான் எப்பயுமே வந்து ஜெயிக்கக்கூடிய கட்சிகளுக்கு பயம் வரும். ஏன்னா அவன் யார் ஓட்டை கெடுக்கிறான்னு தெரியாது. அண்ணா திமுக ஓட்டை மட்டும் இல்லை, திமுக ஓட்டை சேர்த்து தான் கெடுக்கிறான். ஆகவே 26 தேர்தல் இதுவரை தமிழகம் சந்தித்திராத, ஒன்று சொல்கிறேன் நான் உறுதியாக, 26 தேர்தல் தமிழ்நாடு சந்தித்திராத மிக கேவலமான தேர்தலாக இருக்கும். 2 பேரும் பணத்தை இறைப்பாங்க, கீழே இறைப்பாங்க, கொட்டுன்னு கொட்டுவாங்க. எல்லா பாதகத்தையும் 2 பேரும் செய்வாங்க. அவங்கக்கிட்ட மத்திய அரசு இருக்குன்னா இவங்ககிட்ட மாநில அரசு இருக்குது. அவங்கக்கிட்ட மத்திய உளவுத்துறைனா இவங்ககிட்ட மாநில உளவுத்துறை. அவங்ககிட்டையும் பணம் இருக்குன்னா இவங்ககிட்டையும் பணம் இருக்குது. அவங்ககிட்ட நேஷனல் மீடியா, இவங்ககிட்ட ஸ்டேட் மீடியா. தேசிய ஊடகங்கள் அவங்க காலடியில் விழுந்து கிடக்குன்னா மாநில ஊடகங்கள் இவங்க காலில் விழுந்து கிடக்கு. அங்கே ஒரு ஆர்னாப் கோஸ்வாமின்னா இங்கே 9 இங்கே ஒரு 10 ஆர்னாப் கோஸ்வாமி இருக்காங்க திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுக்கு. அதே மாதிரி அங்கே பிஜேபிக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு 1000 பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்கன்னா இங்கே திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்கு ஒரு 1000 பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க. 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல. அதனால் 2 பேரும் வந்து களத்தை வந்து நாரடிக்க போகிறாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். தமிழ்நாடு சந்தித்திராத மிக 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 கேவலமான தேர்தலாக 26 தேர்தல் இருக்கும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எடப்பாடி அவர்களை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுமே போய் டெல்லி தலைவர்களை சந்திச்சுட்டு வந்தார். ஏர்போர்ட்டில் நான் எப்பவுமே பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் மீண்டும் ஏர்போர்ட்டில் வச்சு ரொம்ப விரக்தியில் பேசின மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து யாரையும் கெடுக்க விரும்பலை, நான் வந்து துடுக்குத்தனமாக பேசுவேன், நான் தொண்டனாக இருந்து ஒரு வெற்றியை கூட உறுதி செய்ய கூட வாய்ப்பு இருக்குது, தான் நீக்கப்பட போகிறோம் அப்படிங்கிறத அவரே உணர்ந்துட்டாரா டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம்? மேபி அவருக்கு தகவலை தெரிவிச்சிருக்கலாம். எடப்பாடிக்கு ஆறுதல் பரிசு இது. அண்ணாமலை இருந்தால் என்ன, இல்லாட்டினா நீங்கள் போய் பிஜேபியோட சேருங்கனால உங்கள் கதை முடியுது. அண்ணாமலை தான் எனக்கு பிரச்சனை, அதனால தான் நான் கூட்டணி விட்டு வெளியில் வருதுன்னா அதை விட ஒரு அபத்தமான கருத்து, அதை விட ஒரு எப்படி சொல்கிறது, அதை விட ஒரு அறமற்ற பேச்சு வேறு எதுவும் இருக்க முடியாது. தனிநபர் எப்படி உனக்கு சிக்கலாக இருக்க முடியும்? இஷ்யூஸ் தான் பிரச்சனை. தனிநபரால் ஒரு அரசியல் முடிவை நீ எடுக்க முடியுமா? பிஜேபி உனக்கு எதிரியா, அண்ணாமலை எதிரியா? அண்ணாமலை தனிநபருங்க. ஒரு தனிநபர் எப்படிங்க உனக்கு எதிரியாக முடியும்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு தனிநபர் உங்களுக்கு எப்படி எதிரியாக முடியும்? இட் இஸ் த இஷ்யூஸ்னுவாங்க, இட் இஸ் த அஜெண்டா விச் இஸ் இம்பார்ட்டண்ட். இன்னொரு விஷயம் சிவா, நம்ம அந்த காலத்தில் 25 வருஷமாலே பிரணாய் ராய் சொல்லுவார், ஏன்னா செஃபாலஜிஸ்ட், தேர்தல் நிபுணர், அவர் சொல்லுவார், அதாவது வந்து ரொம்ப சிம்பிள். அவர் வந்து ஐஓயூன்னுவார் இங்கிலீஷில், இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி. எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு ஒன்றுபடுதோ அந்த அளவுக்கு தான் ஆளும் கட்சியை வீழ்த்த முடியும். திமுகவோட பலம் இன்றைக்கி எதிர்கட்சிகள் செதறி கிடப்பது. அங்கே இந்தியா கூட்டணி தேசிய அளவில் உருவான மாதிரி இங்கே ஏதாவது ஒரு கூட்டணி உருவாகும்னா உருவாக வாய்ப்பே இல்லாமல் இருக்குது. பிஜேபி மைனஸ் பிஜேபி அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாங்கன்னா திமுக வீழ்த்தப்படுறது உறுதி. ஆனால் அது சேர மாட்டாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி படி பார்த்தா பிஜேபி திமுகவோட வெற்றிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். விஜய் ஃபேக்டரால் சேதாரத்தை அவங்க சந்திக்கலாம். அதனால் தனிப்பட்ட முறையில் திமுக மெஜாரிட்டி வருவது மிக மிக கடினம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணியை விட கொஞ்சம் கூடுதலாக வாய்ப்பு இருப்பதாக தான் எனக்குப்படுது. சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.